السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وأعمرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராகவும் ஆக்கிரல் புரிந்தான். இந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹ் நம்மளை முஸ்லிம்களாக பிறக்க செய்திருக்கின்றான். இந்த இஸ்லாத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பரிபூரணமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். யாரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், யாரை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக இவ்வாறு பல விதங்களில் இஸ்லாம் நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கின்றது. அந்த விதத்தில் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வாழ சொல்லி வலியுறுத்தி சொன்னார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அண்டை வீட்டாரிடத்தில் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், அண்டை வீட்டாரை பற்றி உபதேசம் செய்வதற்காக வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது, உபதேசம் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால், ஹத்தா வலந்து அன்னஹு ஸயவரிசுஹு, அந்த அண்டை வீட்டார்கள் நம்முடைய சொத்தில் பங்குதாரர்களாக ஆகிவிடுவார்களோ என்று நான் என்னும் அளவிற்கு அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு உபதேசம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. லா யதுகுலுல் ஜன்னத மல்லா யமனு ஜாருஹு பவாயகஹு, இந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். எந்த மனிதர் என்று சொன்னால், யாருடைய நோவினைகளை விட்டும் அவருடைய அண்டை வீட்டார்கள் சலாமத் அடைய மாட்டார்களோ, பாதுகாப்பாக இருக்க மாட்டார்களோ, அந்த நபர் நரகத்திலே செல்லுவார், அதாவது சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய கரத்தை விட்டும் நம்மால் எந்த ஒரு தீங்கிற்கும் ஆளாகாதவர்களாக நம்முடைய அண்டை வீட்டார்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அண்டை வீட்டார்களுக்கு நோவினை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நரகம் செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது இன்னும் சில ஹதீஸிலே எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த ஒரு பெண் இருக்கின்றால், அந்த பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், சதகா செய்கிறாள், ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு நாவினால் நோவினை செய்கிறாள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி அவள் நரகத்திலே இருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அவரிடத்தில் தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, சதகா செய்கின்றால்,
ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர் நாவால் நோவினை செய்கின்றால், திட்டுகின்றால், ஏசி பேசுகின்றால், அந்த பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி நரகத்திலே இருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணி இருக்கிறார்கள், நஃபிலான நோன்பு குறைவாக தான் செய்கிறாங்க, நஃபிலான நோன்புகள் குறைவாகத்தான் வைக்கிறார்கள், சதக்காவும் குறைவாகத்தான் கொடுக்கிறார்கள், பால் கட்டியின் ஓரிரு அளவுதான் சதக்கா கொடுக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நாவால் எந்த தொந்தரவும் செய்வது கிடையாது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, இந்த பெண்மணி சொர்க்கத்திலே இருப்பாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போது எந்த அளவுக்கு நாம் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதத்தை ஒருவன் மாற்றினான் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையில் நடந்து கொண்டான் என்று சொன்னால், அவர்களுக்கு தன்னுடைய கையாலும் நாவினாலும் நோவினை சென்றான் என்று சொன்னால், அவன் நரகத்திற்கு செல்வதற்கு மிகவும் தகுதியானவன் என்று நாம் அறிய முடிகிறது. இது போன்ற ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் இடத்தில் சொல்லி காட்டும் பொழுது இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. லைஸல் முஃமினுல் லதி யஸ்பஅ வ ஜாருஹு ஜாயிஉன், யார் தன்னுடைய அண்டை வீட்டார் பசித்திருக்கும் நிலையில் அவன் வயிறு நிரம்பி இருக்கின்றான், என்னுடைய பக்கத்து வீட்டார்கள் பசித்தவர்களாக இருக்கிறார்கள், நான் இங்கு நிம்மதியாக உணவருந்திக் கொண்டு வயிறு நிரம்பியவனாக நான் இருந்தேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் முஃமின், அவன் முஃமினே கிடையாது என்பதாக சொன்னார்கள். என்னுடைய அண்டை வீட்டார்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? நாம் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டு நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அண்டை வீட்டில் அவர்கள் வீட்டில் அடிப்பெறுகிறதா இங்கே இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும்? அதையும் அறிந்து வைத்தும் அளவிற்கு அவர்களுடன் நெருக்கமாக நாம் பழக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல இடங்களில் அண்டை வீட்டார்களை பற்றி சொன்னார்கள். ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளையும் கொண்டும் ஈமான் கொள்கின்றார்களோ, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் வைஃபஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை சங்கை செய்யட்டும், கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். தர்கீப் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹக்குல் ஜார் யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டார்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் அவர்கள் வரிசையாக 9 விஷயங்களை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அண்டை வீட்டார் அவர்கள் உங்களிடத்தில் எதையாவது கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், கொடுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் உதவி தேடினால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு விருந்து உபசரிப்பதற்கு ஒரு விருந்துக்காக வேண்டி உங்களை அழைத்தார்கள் என்று சொன்னால் அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் கடன் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள். அவர்கள் நோயுற்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நலம் விசாரிக்க செய்யுங்கள். அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய ஜனாசாவை நீங்கள் பின்தொடருங்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், உங்களுடைய வீட்டின் இறைச்சியுடைய வாசனை அவர்களை துன்புறுத்த வேண்டாம், அதிலிருந்து அவர்களுக்கும் சிறிய பங்கை நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிறகு கடைசியாக சொன்னார்கள், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வீட்டிற்கு காற்று வராது என்று இருக்கும் அளவிற்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் உயர்த்தி கட்டாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். என்னுடைய வீட்டை நான் உயரமாக கட்டுகிறேன், அதனால் அந்த என்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு காற்று வராது என்றிருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி வாங்கி கொண்டு அதை கட்டுங்கள். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உயரமாக வீடை கற்றி அவர்களுக்கு காத்து வராதபடி நீங்கள் ஆக்கா செய்யாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். நண்பர்களே, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உறவுகளை, குறிப்பாக அண்டை வீட்டார்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தில் சொல்லும் போது, நீங்கள் அன்பளிப்பு நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள், இந்த அன்பளிப்பு உள்ளத்தின் கசப்பை போக்கிவிடும். வலா தஹகிரன்ன ஜாரத்துன் லிஜாரதிஹா வலவ் ஷிக்க பிஇர்சனி ஜஷாத்தின்,
வலோ பிஷிக்கி ஃபிர்சினி ஜாத்தின், உங்களில் ஒரு அண்டை வீட்டார் தன்னுடைய அண்டை வீட்டாருடைய அன்பளிப்பை அவர் மட்டமாக கேவலமாக கருத வேண்டாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அன்பளிப்பு ஆட்டுடைய காலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மட்டமாக நீங்கள் கருதாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. எனவே இஸ்லாம் என்பது குணத்தால் நிரப்பப்பட்ட மார்க்கம், அழகிய குணத்தை கொண்டு பரிபூரணமாக்கப்பட்ட மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அழகிய நற்குணத்தை பரிபூரணமாக்கத்தான் அனுப்பப்பட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மேலும் மற்றொரு பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், அவர்களிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், அவருடைய மனம் புண்படாதபடி வாழ்நாளில் யாருடைய மனதையும் காயப்படுத்தியது கிடையாது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் ஏமாற்றியது கிடையாது பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் மோசடி செய்தது கிடையாது, யாரிடத்திலும் பொய் சொன்னது கிடையாது. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். மேலும் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்ல போகக்கூடிய இந்த கலிமாக்களை கேட்டுவிட்டு அதன்படி அமல் செய்யக்கூடியவர் யாரா இருக்கீங்களா? மேலும் அதை பிறருக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், யானை யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளை இணைத்து கொண்டு சொன்னார்கள், மார்க்கத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தடையாக்கி இருக்கின்றானோ, மார்க்கத்தில் தடைப்பட்ட விஷயங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். மார்க்கத்தில் எதையெல்லாம் தடையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். அபுதன்னாஸ், நீங்கள் மக்களிலேயே மிகவும் அல்லாஹ்வை வழிபட்டவர்களாக, அல்லாஹ்விற்கு அதிகம் இபாதத் செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை நீ பொருந்திக்கொள், மக்களிலேயே மிகவும் பெரிய சீமானாக நீ ஆகிவிடுவாய் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். மூணாவதாக சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்வீராக, நீர் முஃமினாக ஆகிவிடுவீர் என்று சொன்னார்கள். மற்றொரு இடத்தில் தன்னுடைய அண்டை வீட்டார், யாரெல்லாம் அண்டை வீட்டாருக்கு நோவினை தரவில்லையோ, யாருடைய நோவினையை விட்டும் தன்னுடைய அந்த நபருடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பாக இல்லையோ அவர் சொர்க்கமே செல்ல மாட்டார் என்று சொன்ன பெருமானார் அவர்கள் இந்த இடத்தில் சொல்லி காட்டினார்கள், நீ உங்களுடைய அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வீராக, நீர் முஃமினாக ஆகிவிடுவீர் என்று சொன்னார்கள். நாம் ஈமானை தொழுகையிலும் அமல்களிலும் சதகாவிலும் ஹஜ்ஜிலும் நோன்பிலும் இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மட்டும் இருந்தால் ஈமான் பரிபூரணமாகுமா என்று பார்த்தால் ஒரு காலமும் ஆகாது. அதை கொண்டு அமல்களை கொண்டு மட்டும் ஒரு மனிதன் ஒரு காலமும் பரிபூரணமாக முஸ்லிமாக ஒரு காலமும் ஆக மாட்டான். பெருமானார் சொன்னார்கள், அண்டை வீட்டார் இடத்தில் நல்ல முறையில் பழகுங்கள், முஃமினாக ஆகிறீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், உனக்கு எதை நீ விரும்புகின்றாயோ அதையே நீ பிறருக்கும் விரும்பு, நீ பரிபூரணமாக முஸ்லிமாக ஆகிவிடுவீர். வரிசையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தை எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். அதிகமாக தொழுகுங்கள், நீங்கள் ஆபுதன்னாஸ் ஆகிவிடுவீர்கள், மக்களிடையே மிகவும் பெரிய இபாதத்சாலி ஆகிடுவீங்க என்பதாக சொல்லவில்லை. அதிகமாக நோன்பு வையுங்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக்கி, அதற்காக அதிகமாக சதகா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக்கி விடுவான் என்று சொல்லவில்லை. வரிசையாக குணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் மார்க்கத்தில் தடை செய்ததை தடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளுங்கள், அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையே உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் விரும்புங்கள், அதிகமாக சிரிக்காதீர்கள், அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை நெருக்கி உள்ளமாக ஆக்கிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதை குறித்து தான் ஒரு அண்டை வீட்டாரிடத்தில் ஒருவன் தர்க்கம் செய்தான் என்று சொன்னால், சண்டை செய்தான் என்று சொன்னால், எந்த அளவு இந்த உலகத்திலும் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த பெருமானார் அவர்கள் கியாமத் நாளிலே அதை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அவ்வளவு ஹஸ்மைன் யௌமல் கியாமத்தி ஜாரானி, மறுமையிலே கியாமத் நாளிலே
முதலில் யார் விசாரிக்கப்படுவார் என்று சொன்னால், தன் இருவருக்கு மத்தியில் எந்த உறவினர், எந்த அண்டை வீட்டார்கள், இரு வீட்டார்கள் சண்டை போட்டு கொண்டார்களா இல்லையா, தர்க்கம் செய்து கொண்டார்களா இல்லையா, அவர்களைத்தான் முதலில் விசாரிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நண்பர்களே. எனவே அண்டை வீட்டார்களுடன் பேணுதலோடு நடந்து அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடக்க கற்றுத்தந்தார்களோ அதை பரிபூரணமாக அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குணங்களை நற்குணங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. தீய குணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.